13வது சர்வதேச திரைப்பட விழா சென்னையில் தொடங்கியுள்ளது. வரும் 13ஆம் தேதி வரை நடக்க இருக்கும் இந்த திரைப்பட விழாவில் போட்டி பிரிவில் 12 தமிழ் படங்கள் பங்கேற்கின்றன. அவை ஜோதிகா நடித்த 36 வயதினிலே, சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது, கிருமி, கோடை மழை, மாயா, ஆரஞ்சு மிட்டாய், ஓட்ட தூதுவன், பிசாசு, ரேடியோ பெட்டி, சார்லஸ் சபி கார்த்திகா, தாக்க தாக்க, தனி ஒருவன். இந்த படங்களின் தேர்வை பார்த்து சாதாரண ரசிகரும் கமெண்ட் அடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது, கிருமி, ஆரஞ்சு மிட்டாய், சார்லஸ் சபி கார்த்திகா, தாக்க தாக்க போன்ற படங்கள் வெளியானாலும் அரங்குகளில் ஓரிரு நாட்கள் தான் தாக்கு பிடித்தன. மக்களிடம் வரவேற்பு பெறாத இந்த படங்களின் கதை, உருவாக்கம் போன்றவையாவது சிறப்பாக இருந்தனவா என்றால் அதுவும் கேள்விக்குறிதான். ரேடியோ பெட்டி, கோடை மழை போன்ற படங்கள் இன்னும் ரசிகர்கள் பார்வைக்கே வரவில்லை. எந்த அடிப்படையில் இந்த படங்களை போட்டி பிரிவிற்கு தேர்வு செய்தார்கள் என்ற கேள்வியை பலரும் முன்வைத்துள்ளனர். சிபாரிசு அடிப்படையில் தான் இந்த படங்கள் போட்டிக்கு தேர்வாகி உள்ளதாகவும் சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர். பதில் சொல்வார்களா சென்னை சர்வதேச திரைப்பட விழா அமைப்பாளர்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது.